ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து ஃப்ரீயாக ஆரி ஒரு கிளாஸ் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம் நம்ம பேஜில். அதுக்காக ஃபஸ்ட்டு டே கிளாஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம், ஓகேங்களா? இதுதான் வந்து ஆரி ஒர்க்கு ஸ்டாண்டு. இது வந்து 16 இன்ச்சு ஸ்டாண்டு. இது வந்து அதோட கால். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கால் எல்லாத்தையும் வந்து இந்த ஸ்டாண்டோட கால் எல்லாத்தையும் வந்து எல்லா சைடும் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இதில் வந்து இந்த நெட்டு இருக்கும் பாருங்கள், இதை வந்து கழட்டிட்டு இவருங்க கழட்டிட்டு நாம் இதில் மாட்டணும், ஓகேங்களா? இப்போ ஒரு சைடு நான் மாட்டியிருக்கேன்ல, இதே போல் நம்ம 4 பக்கமும் மாட்டிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 4 பக்கமும் இதை வந்து மாட்டிட்டோம். இப்போ எல்லா பக்கமும் டைட் பண்ணிக்கலாம். லூஸாக இருந்துச்சுன்னா, கட்டிங் பிளேடு இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட கட்டிங் பிளேடு வச்சு நல்லா கால் வந்து ஆடாமல் டைட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? எல்லா பக்கமும் அப்படியே டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் இப்படி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கிளாத்தில் வந்து எப்படி ஃப்ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம், ஓகேங்களா? இது வந்து 16 இன்ச்சு ஃப்ரேமு. நீங்கள் வாங்குறதா இருந்தால் 18 இன்ச்சு ஃப்ரேம் வந்து வாங்கிக்கோங்க. இதில் வந்து இது வந்து உள்ளே வெளியேன்னு இருக்கும். இந்த டைட் பண்ணுற ஸ்க்ரூ இருக்குல்ல, இதுதான் வந்து வெளிப்பக்கம், இது வந்து உள்பக்கம். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு காட்டன் கிளாத்து இல்லை பாப்ளின் கிளாத்து, ஓகேங்களா? காட்டன் கிளாத்து இல்லை பாப்ளின் கிளாத்து இது இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்குங்க. இப்போ உள்ளே இருக்குல்ல இந்த ஃப்ரேமை வந்து இப்படி கீழே போட்டுட்டு கீழே வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து இந்த துணியை வச்சுட்டு இப்போ டைட் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? இப்போ இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் இப்படி டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இது வந்து எப்படி லூஸாக இருக்குது பாருங்கள், இது ஆடுதுக்கு பாருங்கள், லூஸாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லா பக்கமும் கிளாத்தை வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இப்படி எல்லா பக்கமும் இப்போ வந்து நீங்கள் கிளாத் ஃபிக்ஸ் பண்ண மட்டும் பாருங்கள், கற்றுக்குங்க. அதுக்கப்புறமா வந்து நாம் டேமேஜ் ஆகாமல் எப்படி கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ற மெத்தடை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நம்மளோட டார்கெட் என்னென்னா, இந்த ஸ்டாண்டுலேயும் ஃப்ரேம்லேயும் கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது, ஓகேங்களா? இப்படி எல்லா பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் இப்படி இழுத்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கேட்குதுங்களா? மோளத்தோட சத்தம் மாதிரி கேட்குதுங்களா? இந்த ட்ரம்ஸ் எல்லாம் இருக்கணும்னு சத்தம் கேட்குது, அந்த மாதிரி சத்தம் கேட்குதுங்களா? இப்போ வந்து இந்த ஃப்ரேமில் நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம், ஓகேங்களா? இப்போ இதை இப்படி வச்சுட்டு இப்போ வந்து இந்த ஸ்டாண்டோட இந்த ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ஓகேங்களா? இந்த ஸ்டாண்டோட இப்போ நீங்கள் வந்து இந்த ஃப்ரேமை மட்டும் எடுத்து தூக்குனீங்கன்னா அந்த ஸ்டாண்டோடு சேர்ந்து வரணும், அப்படிதான் கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், வருதுங்களா? நான் வந்து ஃப்ரேமை மட்டும்தான் எப்படி தூக்கியிருக்கேன், ஓகேங்களா? ஸ்டாண்டை பிடிக்கல. இதே போல் தான் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்மளுக்கு பேசிக்காக இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா கேமராவில்? நம்ம 14 இன்ச்சு 0.55 mm, சாரி இந்த பக்கம் காமிக்கிறேன், 14 இன்ச்சு 0.55 mm, ஓகேங்களா? இந்த ஊசியை வந்து நம்ம சில்க் த்ரெட்டுக்கும் இங்கே பாருங்கள், சில்க் த்ரெட்டுக்கும் ஜரி த்ரெட்டுக்கும் யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா?
இங்கே தெரியுதுங்களா இதோட இது ஷார்ப்பு? ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது ஜரி. நம்ம ஒரு ஸ்கேல் ஒன்று எடுத்துகிட்டு ஒரு பென்னில் சின்னதாக ஒரு கோடு மட்டும் ஒன்று போட்டுக்கலாம். தெரியுதுங்களா? இப்போ நம்ம இதை வச்சு தான் இது போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து இதுதான் வந்து ஜரி த்ரெட்டு. இந்த த்ரெட்டில் இந்த பக்கம் வந்து நம்ம நல்லா டைட்டாக இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்குங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை வந்து இப்படி வந்து இந்த இந்த விரல் இருக்குல்ல, நடு விரல், இதில் இப்படி பிடிச்சி இப்படி இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ ஊசியை நாம் இப்படி இப்படி குத்தி இப்படி இழுக்க போகிறோம். ஓகேங்களா? குத்தி இப்படி இழுக்க போகிறோம். பார்க்கலாம் இருங்க. இங்கே பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன்னா இப்படி இந்த சென்டர் இதில் பிடிச்சிக்கிட்டு இப்படி இப்படி. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட ஊசியை வந்து 90 டிகிரியில் வச்சு இப்படி இப்படி குத்தி குத்தி எடுங்க. ஓகேங்களா? நூல் வந்து மாட்டாமல் வெளியே வரணும். ஓகேங்களா? இதே போல் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், 90 டிகிரியில் இப்படி குத்தி இப்படி எடுக்கணும். இப்படி குத்தி இப்படி எடுக்கணும். இப்படி குத்தி எடுக்கணும். ஊசி வந்து மாட்டாமல் வருதுங்களா? இதே போல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் சொல்லித்தரேன். இப்போ இது அப்படியே இவங்க பாருங்கள், இப்படி வச்சிங்கன்னா இதை அப்படியே வந்து ஸ்டாண்டு கடியில் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸ்டாண்டு கடியில் எடுத்துகிட்டு போயிட்டு இது குத்தி நூல் வெளியே வந்துச்சுங்களா? இப்போ நம்ம வந்து பெரிய பெரிய ஸ்டிச்சாகவே போடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பெரிய பெரிய ஸ்டிச்சாக போட்டு பழகிக்கிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக போடலாம். இங்கே வரேன், இப்படி நம்ம இந்த 14 நம்பர் தெரியுதுங்களா? இந்த பக்கம் இப்போ நம்ம குத்தும்போது நம்ம சைடு இருக்குது. திருப்பி இப்போ 14ன்ற பேஜ் பக்கம் வந்து நம்ம சைடு பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ அதில் நூலை மாட்டி இந்த துளிப்புன்ற பக்கம் வருதுங்களா? திரும்ப அடுத்த வாட்டி குத்தும்போது 14 0.5. இப்போ இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் குத்தி மறுபடியும் திருப்பி துளிப்புன்ற பக்கம் வருதுங்களா? இப்படி ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா?